கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆனால் யோனா போய் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்ன பொழுது ராஜா முதல் எல்லா மனுஷரும் உபவாசம் இருந்து மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ பிரசங்கத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த நினிவே பட்டணத்து மக்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பினபடியினால் தண்டனைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுங்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். உங்களை தாழ்த்தி இயேசுவின் பிள்ளையாய் மாறுங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி தப்புவிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்திற்கு நீங்களாக்கி பாதுகாருங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவியின் கனிகளை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.